நமக்கு எதிராக வைக்கப்படுகிற பில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாமே வந்து நம்மளை வந்து ரொம்பவே தாக்குது. எனக்கு எதிராக அவன் அங்க வச்சுட்டா, எனக்கு எதிராக இங்க வச்சுட்டா, இந்த ஊழியக்காரனுக்கு எதிராக பிளாக் மேஜிக் பண்ணதுனாலதான் அவர் விழுந்து போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்க முடியும். உண்மையை சொன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல உண்மையாக ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக நின்றால் எந்தவித பிசாசின் வல்லமையும் நம்மை மேற்கொள்ளாது. வந்த எந்த போராட்டமும் பிசாசும் அப்படியே ரிட்டர்ன் ஆகி போயிடும். இயேசு தெளிவா சொல்றாரு, எனக்கு எதிராளியானவன் வருகிறான், என்கிட்ட அவனுக்குரியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. நம்ம கிட்ட அவனுக்குரியது ஏதாவது பாவங்களோ ஏதாவது வீழ்ச்சியோ இருந்தா மட்டும்தான் இந்த ஏவல், பில்லி சூனியம், சூனியம் இது எல்லாமே நடக்கும். இல்லாத பட்சத்துல ஆண்டவருக்கு முன்பாக நீங்க எல்லா காரியத்திலும் உண்மையா நின்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கும். ஆண்டவர் அனுமதிக்காத வரைக்கும் எந்த ஒரு பிசாசும் விரல கூட அசைக்க முடியாது, உங்களை தொட கூட முடியாது. இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே வந்து நம்மளாக நம்பப்படுகிற நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி காரியங்களை பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம எதை அறிக்கை இடுறோமோ அதுவே வந்து அவனுக்கு வழிவகையாக மாறும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்னோட சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். பிசாசுடைய போராட்டத்தை பத்தி ஒரு அங்கிள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவரு சொன்ன ஒரு கதை தான் இந்த ஸ்டோரி. அதாவது வந்து ஒரு மனுஷன் வந்து கிணத்துக்கு பக்கத்துல போய் கைப்பிடி சோறு மேல படுத்து தூங்கி இருக்கிறான். தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஊர்க்காரங்க அந்த வழியா போனவங்க எல்லாருமே சொன்னாங்களாம், டேய் அங்க தூங்காதரா, அங்க தூங்குறது சேஃப்டி கிடையாது, கிணத்துக்குள்ள விழுந்துருவ அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் அந்த கிணத்துடைய கைப்பிடி சோறுல படுத்து தூங்கியிருக்காரு. மனுஷன் கொஞ்ச நேரம் தூங்கின அசதியில அப்படியே உருண்ட போது நேரா கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்திருக்காரு. தண்ணிக்குள்ள விழுந்தவனை எல்லாரும் காப்பாத்தி வெளியே எடுத்த போது அவன் சொன்னானா, நான் ஒழுங்காதான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த பிசாசு இருக்கான் பாரு, அவன் தான் என்னை தள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னானா. அப்படி சொன்ன போது அந்த வழியா போயிட்டு இருந்த பிசாசு பார்த்துட்டு தலையா அடிச்சுக்கிட்டு, ஆனா பாவிங்களா, நீங்க பண்ற தப்புக்கும் நீங்க பண்ற அக்கிரமத்துக்கும் நீங்க அனுபவிக்கிறீங்க, அதுக்கு நான் என்னடா பண்ணேன், நான் இந்த பக்கமே வரலையேடா அப்படின்னு சொல்லி போன பிசாசு ரிட்டர்ன் வந்து மண்டையில 2 அடி அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு அவர் தமாஷா சொன்னாரு. எங்கேயோ போற பிசாச கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காரணம் பிசாசுதான்னு நம்ம தொடர்ந்து அறிக்கை இடும்போது பிசாசுக்கு அதுவே ஒரு வழிவகையா அமைஞ்சிருது. போறவனை வழிய கூப்பிட்டு நம்மளே போராட்டத்தை வழிவகுத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் ஆகும்.